வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு குழம்பு, பக்கோடா குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி பக்கோடாக்கள் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழுது அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5லேருந்து 6 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்ச விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம். கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதில் ஊற்றிடுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு பக்கோடா கிறிஸ்பியாக வரும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு பக்கோடா மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா உதுத்து விடுங்க. அதாவது உருட்டியெல்லாம் போடக்கூடாது, கிள்ளி விட வேணாம். அப்படியே உதுத்து விட்டீங்க அப்படின்னா பக்கோடா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்ல மிதமான தீயில செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கோடாவும் ரெடி பண்ணியாச்சு. பசங்களுக்கு நீங்கள் இப்படியே கொடுத்தாலும் ஸ்நாக்ஸாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 4 கருவேப்பிலை இலைகள் போட்டு வதக்கிட்டு ரொம்ப செவக்க விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக தண்ணி தெளித்து திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்க ஒரு பிரிஞ்சி, 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல பெரிய வெங்காயத்தில் பாதி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளை இப்பயே சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கலர் குழம்பு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் தூளை மட்டும் இப்பயே போட்டு வதக்கியிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண தக்காளி, அதாவது ஒரு பெரிய தக்காளி 1 எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையுமே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பக்கோடாக்கள் போட ஆரம்பிக்கணும். போட்டோன்னா நீங்கள் ஒரு 2 கொதி விட்டால் போதும். ஏன்னா அந்த சூட்டுக்கே பக்கோடாக்கள் ஊறிடும். வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலைகளையும் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். உடனே சாப்பிட்றத விட இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமத்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.